வணக்கம். அதனுடைய வடிவியல் தொடர்ச்சியை பலகோணம் பாலிகன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 3 பக்கம் 3 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் முக்கோணம்னு சொல்லுவோம். அப்படி எத்தனை பக்கம் இருந்தால் அதுக்கு என்னென்ன பேர் எழுதி கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள், குவாட்ரேட்டர், அடுத்தது என்னது ஹெக்ஸகன். இதுக்கெலாம் வந்து பாலிகன் சொல்லிடலாம். நிறைய பக்கம் பாலிகன் சொல்லிடலாம். ஆக்டகன், சரியா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தை வச்சு இதை வச்சு தான் பேர் கொடுக்குறது. தமிழில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குவாங்க. இந்த கோணத்தினுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. மொத்த கோணம், உட்கோணம், மொத்த கோணம் கூடுதல் வந்து 180 டிகிரி. அவன் நாற்கரத்தின் கூடுதல் 360, ஐங்கோணத்தின் கூடுதல் 540. உள்ள கோணம் இந்த மாதிரி ஐங்கோணம். இது வந்து என்னது? ஐங்கோணம். ஐங்கோணத்துக்கு 1 2 3 4 5 5 பக்கத்துக்கு உள்ள கோணத்தினுடைய கூடுதல் வந்து எத்தனை டிகிரி? 540 டிகிரி. அதே மாதிரி அருங்கோணம், இந்த மாதிரி அருங்கோணம், இந்த அருங்கோணத்தினுடைய கூடுதல் 720 டிகிரி. ஏழுகோணம், எண்கோணம், 9 கோணம், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொரு ஷேப்பும் இதுக்கு கூடுதல் எழுதி போட்டிருக்கு. முடிஞ்சால் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் எப்படின்னு பார்ப்போம். மூலைவிட்டம், அதுக்கு ஃபார்முலா. மூலைவிட்டத்தின் எண்ணிக்கை n×n-3/2. எண்ணுங்கிறது பக்கங்களின் எண்ணிக்கை. உதாரணத்துக்கு 8 பக்கம்னு வச்சுக்கோங்க. 8×8 - 3/2. 8க்கு நேரம் என்ன வருது பாருங்கள், 20 வரும். 20 மூலைவிட்டம் இருக்கும். அதாவது இந்த இருக்குல்ல, இந்த கோடு இதான் மூலைவிட்டம் சொல்கிறது. அப்புறம் இது உள்ள கோடு. இந்த கோட்டை இணைக்கிறது தான் இந்த எத்தனை கோடு வருதுன்னு ஒவ்வொன்றும் கேட்குறது. ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு இந்த இருந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒவ்வொரு கோடாக போட்டு பார்க்கணும். 6 கோணத்துக்கு, இந்த அருங்கோணத்துக்கு எத்தனை வருது பாருங்கள், 9 கோணம். மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? வெளி உள்ள பக்கம்லாம் சேர்த்தா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்பாங்க. அது வெளி உள்ள பக்கத்தை கழிச்சோம்னா வரக்கூடியது உள்ளதுக்கு பேர் என்னது? மூலைவிட்டம். வெளிக்கோணத்தின் கூடுதல், எல்லாத்துக்குமே வெளிக்கோணத்தின் கூடுதல் வந்து 360 டிகிரி தான். அது என்ன வெளிக்கோணம் பாருங்க. உதாரணத்துக்கு அருங்கோணத்தை பற்றி பாருங்க. அருங்கோணத்துக்கு இது உட்கோணம். இந்த கோணத்தை அப்படியே வெளியே இழுத்துருங்க. இதுக்கு பேர் இது உட்கோணம். இது ஐன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. வெளிக்கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்ன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் கூட்டினா 180 சொன்னேன். சரி, அது வேறு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சைக்கிளிக் ஆர்டரில் இப்படி போச்சுன்னா அதே மாதிரி இந்த கோடு இங்கே வரணும். இது அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கு போட்டாச்சு, இந்த கோட்டுக்கு போட்டாச்சு, அப்புறம் இந்த கோட்டுக்கு, அப்புறம் இந்த கோட்டுக்கு, அப்புறம் இந்த கோட்டுக்கு. இப்படி இந்த மாதிரி ஒன்று இப்படி சொன்னால் வெளியே சொல்லணும். 1 2 3 4 5 6 எந்த கோட்டுக்கு போட்டுக்கன்னு பார்த்துக்கிடணும். இந்த கோட்டுக்கு போட்டோம், அப்புறம் அடுத்த கோட்டுக்கு, அதுக்கு அடுத்த கோட்டுக்கு, அப்படியே சுற்றி வந்தால் அந்த கோணங்களின் கூடுதல் வந்து 360. எல்லாத்துக்கும் அப்படி தான். சரிதானா? அடுத்தது ஒவ்வொரு வெளிக்கோணமும் எவ்வளவு இருக்கும்? வெளிக்கோணம் இந்த இடத்துல ஒவ்வொரு வெளிக்கோணமும் எப்படி இருக்கும்? ஒரு வெளிக்கோணம் முக்கோணத்தை பொறுத்தவரை 120 டிகிரி இருக்குமா. அடுத்தது உட்கோணம் 60 டிகிரி. சமபக்க முக்கோணம். இந்த மாதிரி சொன்னாலே சமமாக இருக்கக்கூடிய பக்கம், அது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய முக்கோணம் 3 பக்கம் கொடுத்துருக்காங்க, 10 பக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சமமாக, பக்கங்கள் சமமாக இருக்கக்கூடிய கோணம். பக்கங்கள் சமமாக இருக்கும். இந்த பக்கம் எல்லாமே சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா தான் இந்த எல்லாமே எழுதிப்பட அவ்வளோ அனைத்தும். இது வேறு பக்கம் இது வேறு பக்கம்னா இது செல்லுபடி ஆகாது. சரிதானா? அதான் ரெகுலர்னு சொல்லியிருப்பாங்க.
அது பாருங்கள், ஈச் இன்டீரியர் ஆங்கிள், ஒவ்வொரு உட்கோணத்தினுடைய அளவு. சமபக்க முக்கோணம், பக்கங்கள் சமமாக இருந்தாலே சமபக்க முக்கோணம். அப்படி உள்கோணங்கள் எல்லாமே 60 டிகிரி, இது 60 டிகிரி. இப்போ வெளிக்கோணம் என்ன சொல்லியிருக்கேன், இதை வெளியே இழுத்துருங்க. இப்போ 20, இது 60னா இது எவ்வளவு, 120. அதுதான் ஒவ்வொரு வெளிக்கோணமும் 120. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிதானா? ரைட். குறிப்பை பாருங்கள். உட்கோணத்தின் மதிப்பு, மொத்தம் உட்கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, வெளி பக்கத்தின் எண்ணிக்கை கொடுத்து, இந்த இவ்வளோத்தையும் ஞாபகத்தில் வச்சுருந்தா தான் நான் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஒரு கேள்வி குரூப் டிக்காரங்களே கேட்காங்க, 360 பக்கங்களின் எண்ணிக்கையால் வகுத்துட்டோம்னா உட்கோணத்தின் மதிப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த 360, இப்போ ஏதாவது இந்த 6 எடுத்துக்கிடுவோமே, 6, இந்த 6க்கு நேரம் என்ன இருக்குது, 720, 9, 320, 60. நமக்கு தேவை உட்கோணத்தின் மதிப்பு வருதான்னு பார்ப்போம். 360/6 அடி கொடுத்தா எத்தனை டிகிரி வரும், 60 டிகிரி வந்திருக்கேன்னு பாருங்கள். ஒவ்வொரு வெளிக்கோணத்தின் மதிப்பு 1, 2, 3, 4வது காலம் பாருங்கள், 300க்கு நேரம் 60. இதுதான் உட்கோணத்தின் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிதானா? உட்கோணத்தின் மதிப்பையும் வெளிக்கோணத்தின் மதிப்பையும் கூட்டினா 180 டிகிரி. உட்கோணத்தின் மதிப்பையும் வெளிக்கோணத்தின் மதிப்பையும் கூட்டினா எத்தனை டிகிரி, 180 டிகிரி. 360 பக்கங்களின் எண்ணிக்கை. இதை பாருங்கள், உட்கோணங்களின் கூடுதல், எனக்கு என்னமோ சரி, உட்கோணங்களின் கூடுதல் n-2 × 180 அல்லது 2n-4 × 90. இது உட்கோணங்களின் கூடுதலுக்குரிய ஃபார்முலா. வெளிக்கோணத்தின் கூடுதல் 360 டிகிரி, உட்கோணங்களின் கூடுதல் இந்த இருக்குது ஃபார்முலா. சரியா? ரைட். அடுத்தது மூலைவிட்டத்தின் எண்ணிக்கை, இது ஃபார்முலா n × n-3/2. இது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இந்த கணக்கு செய்யும் போச்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கணக்கும் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். எல்லாமே இதையும் வச்சுக்கோங்க. உட்கோணம் I + வெளிக்கோணம் X ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. சரிதானா? இதை கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இல்லையா, இந்த உட்கோணத்தின் மதிப்பு, பக்கங்களின் எண்ணிக்கை, இது உட்கோணத்தின் மதிப்பும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது உட்கோணத்தின் வெளிக்கோணத்தின் மதிப்பு. உதாரணத்துக்கு 360 வச்சுக்கிடுவோம். 3 பக்கம் இருக்குது முக்கோணத்துக்கு, அடிக்குணு எத்தனை வரும், 120 டிகிரி. இது வெளிக்கோணம், அது எழுதுன தப்பாக எழுதியிருக்காங்க. வெளிக்கோணத்தின் மதிப்பு தான் 120 டிகிரி. ஸோ வெளிக்கோணத்தின் மதிப்பு, இது உட்கோணத்தின் மதிப்புன்னு எழுதியிருக்காங்க, தவறாக எழுதியிருக்காங்க. வெளிக்கோணத்தின் ஃபார்முலா, வெளிக்கோணம், சரியா, வெளிப்புற கோணத்தின் ஃபார்முலா 360 பக்கங்களின் எண்ணிக்கை. உட்கோண ப்ளஸ் வெளிக்கோணம் = 180. உட்கோணத்தின் கூடுதல் வெளிக்கோணத்தின் கூடுதல் எத்தனை, 360 டிகிரி. சரி, அழைக்கலாமா? தெரியாட்டி கேட்டுக்கோங்க, திரும்ப ஒருக்க பார்த்துக்கோங்க. வெளிக்கோணத்தின் மதிப்பு ஒவ்வொரு கோணமும் 120 டிகிரி, ஒவ்வொரு கோணம் 120 டிகிரி. சப்போஸ் இதில் 10 பக்கம் இருக்குது, அப்போ 360/10 = 36. ஒவ்வொரு வெளிக்கோணம் பாருங்கள் 36 இருக்கும். சரியா? உட்கோணத்தின் கூடுதல், இது வெளிக்கோணம் எத்தனை, ஒவ்வொரு வெளிக்கோணமும், இது உட்கோணங்களின் கூடுதல் மொத்த கோணம். வெளிக்கோணத்தின் கூடுதல் 360, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ இதை கொஞ்சம் திரும்ப ஒருக்க போட்டு பார்த்துக்கோ, இதை மறந்துடாதீங்க. இதை யூஸ் பண்ணி சம் செய்ய போகிறோம். சொல்கிற சம்மை பாருங்கள். பலகோணத்தின் வெளிக்கோணம், ஒரு பலகோணம், பாலிகன், பலகோணம் எத்தனை பக்கம் கொடுக்கல. பலகோணத்தின் வெளிக்கோணம் 72. வெளிக்கோணம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எனில் உட்கோணத்தின் மதிப்பு என்ன, I என்னன்னு கேட்டிருக்காங்க. வெளிக்கோணம் கொடுத்து உட்கோணம், நமக்கு ஃபார்முலா தெரியும். வெளிக்கோணம் கொடுத்து உட்கோணம்னா 180லேருந்து 72 கழிச்சிருங்க, அவ்வளோதான். 100லேருந்து 72 கழிச்சிருங்க. ஏதாவது தெரியாட்டுன்னா கேளுங்க. முதல்ல வெளிக்கோணம் கொடுத்துருக்குறாங்க, உட்கோணம் கண்டுபிடிக்கணும். கேள்வி என்னென்னா உட்கோணத்தின் கூடுதல் என்ன, உட்கோணத்தின் கூடுதல் இதை கண்டுபிடிச்சும் செய்யலாம். சொல்கிறத கவனிச்சுக்கோங்க.
வெளிக்கோணம் கொடுத்துருக்குறாங்க, உட்கோணம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு உட்கோணம் கண்டுபிடிச்சிருக்கேன். கேள்வி என்ன, உட்கோணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உட்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறது முதல்ல பக்கம் வேணும், பக்கங்கள் வேணும். அப்போ பக்கத்தின் எண்ணிக்கை ஈக்குவல் 360 வெளிக்கோணம் எத்தனை 72. அப்படின்னா எத்தனை பக்கம் கிடைக்குன்னு பார்க்கணும். எத்தனை பக்கம் கிடைக்கும் அடி கொடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 5 பக்கம் கிடைக்கும். அப்போ 5 பக்கம் இருக்கக்கூடிய எத்தனை 5 பக்கம். கேள்வி என்ன சொல்லியிருக்கேன், உட்கோணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கு. உட்கோணங்களின் கூடுதல் இந்த டேபிளை படித்து வச்சும் செய்யலாம், அல்லது டைரெக்டாக ஃபார்முலாவும் போடலாம். உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருதோ பார்த்துக்கோங்க. உட்கோணங்களின் மீண்டும் மீண்டும் ஒருக்க சொல்கிறேன், இது வெளிக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெளிக்கோணம் நாம் உட்கோணம் ஒரு உட்கோணத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். உட்கோணங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. உட்கோணங்களின் கூடுதல் இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சி இதை கழித்து பெருக்கியும் போடலாம், ரொம்ப ஈஸியானதான். அல்லது இந்த உட்கோணங்களின் கூடுதல் ஃபார்முலா n-2 × 180. என்னங்கிறது 5, 5 - 2 × 180. ஸோ 3 × 180, 3 × 180 540. அப்படி இல்லை, இதை 180 72 கழிச்சிருங்க. இது என்னது உட்கோணம் கிடைக்கும். இது ஒவ்வொரு உட்கோணங்களின் கூடுதல் மறந்துடாதீங்க, சரிதானா? கண்டுபிடிச்சி என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. 540 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செய்யலாம். பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இதையும் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் கிடைக்கும். இது ஒரு கணக்கு தடவை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, 2 பலகோணங்களின் பக்கங்களின் விகிதம். பக்கங்களின் விகிதம் A1 A2ன்னு வச்சுக்கோங்க. பக்கங்களின் விகிதம் 2 பலகோணம், வேற வேற பலகோணம், வேற வேற பக்கம். முதல் பலகோணத்தின், இந்த முதல்ல இருக்கக்கூடிய பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு 120 டிகிரி. ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு 120 டிகிரி எனில் இரண்டாவது பலகோணத்தின் வெளிக்கோணம் என்ன, அல்லது உட்கோணம், ரெண்டுமே கேள்வி கேட்டுக்கலாம். நன்றா கவனிங்க, திரும்ப ஒருக்க பாருங்க. 2 பலகோணத்தின் பக்கங்களின் விகிதம் கொடுத்திருக்கிறாங்க. முதல் பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு எத்தனை டிகிரி 120 டிகிரி. ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு 120 டிகிரி. ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு எங்கேயாவது உட்கோணத்தின் அளவு எங்கேயாவது 120 டிகிரி இருக்கான்னு பாருங்க. அந்த இருக்கு டேபிள பாருங்க. அப்ப 120 டிகிரி இருந்துச்சுன்னா இது 3 கோணம், இது 4, இது 5, இது 6. 6 பக்கங்கள் கொண்ட கோணத்துக்கு தான் உட்கோணத்தின் மதிப்பு எத்தனை இருக்கும் 120 இருக்கும். 6 பக்கம். இப்போ 1 தான் 6, அப்புறம் 2 எவ்வளவு இருக்கும் 12. சரிதானா? கேள்வி என்னன்னா, இரண்டாவது பலகோணத்தின் உட்கோணத்தின் அளவு என்ன? இரண்டாவது பலகோணத்தின் உட்கோணத்தின் அளவு என்ன? பக்கம் எத்தனை 12. வெளிக்கோணம் கண்டுபிடிச்சிடலாம். வெளிக்கோணம் கண்டுபிடிச்சாச்சு, பக்கம் கொடுத்தாச்சு, வெளிக்கோணம் கண்டுபிடிச்சாச்சு. 360/12 அடி கொடுத்தா 30. இது வெளிக்கோணம். அப்போ உட்கோணம் ஈக்குவல் டு 180 - 30 150 டிகிரி. இது ஒரு மெத்தட். வேறு மெத்தட் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன், பக்கங்களின் விகிதம் 1:2. அப்போ ஒரு உட்கோணத்தின் அளவு 120 டிகிரி. ஒரு உட்கோணத்தின் அளவு 120 டிகிரி. அதுக்கு 120 டிகிரிக்கு நேரம் என்ன இருக்குது 6 பக்கம். ஒரு பங்கு 6னா 2 பங்கு 12. இப்போ வெளிக்கோணம் ஈக்குவல் டு 360/12 30. உட்கோணம் ஈக்குவல் 180 - 30 150. இது ஒரு உட்கோணம், ஒரு வெளிக்கோணம். சரியா? ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க,
ஒவ்வொரு கவனிங்க, திரும்ப ஒரு கவனிங்க, ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு ஐ போட்டாச்சுன்னா ஒரு உட்கோணத்தின் அளவுன்னு அர்த்தம். எனில் பக்கங்களின் எண்ணிக்கை யாது? ஒரு பாலிகனில் இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்து நம்பர் ஆஃப் த சைட்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருந்தால் தான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பட் இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, உடனே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். n = 360 by x. அப்போ 360 by i plus x வந்து 144. அப்போ நான் 46 இல்லையா சாரி 36 டிகிரி. இப்போ 36ஆல் வகுத்துருங்க, ஆன்சர் 10. இது நம்பர் தெரியல சார். ஒரு உட்கோணத்தில் 144, அங்கே பாருங்கள், ஒரு உட்கோணம் 144னா 10 பக்கம் இருக்கும். ஸோ டேபிள் தெரிஞ்சால் டக்குன்னு 10ன்னு போடலாம். டேபிள் தெரியலையா, ஐலேருந்து 144லேருந்து எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸ் 180லேருந்து கழிச்சிங்கன்னா 36 டிவைட் பண்ணால் 10 அப்படின்னு சொல்லலாம். சரிதானா? ரைட். இதே மாதிரி இன்னொரு சம் சொல்கிறேன், நீங்களே டக்குன்னு குயிக்காக போட்டு பாருங்கள். ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணத்தின் அளவு 150 டிகிரி. உட்கோணத்தின் அளவு 150 டிகிரி அப்படின்னா எண் எவ்வளவு? ஒவ்வொரு உட்கோணத்து 150 எதுவும் டேபிள் இருக்கா? இல்லை. அப்போ வேற. ரைட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, என் ஈக்குவல் டு 360 by 30 இஸ் ஈக்குவல் டு 12. இந்த மாதிரியே எழுதி பழகலாம். அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். உட்கோணம் கொடுத்து வெளிக்கோணம் கொடுத்து உட்கோணம் 180லேருந்து கழிச்சிருங்க. என் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வேணும் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். 360 by வெளிக்கோணம், அவ்வளோதான். வெளிக்கோணம் கண்டுபிடிச்ச வகுத்துக்குன்னு ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணி என் கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளீட்டாக இருந்து அப்படி போட்டு வச்சுக்கலாம். சரிதானா? ரைட். ரொம்ப ஈஸியான கணக்கு, விட்டுறாதீங்க. அடுத்தது, ஒரு பலகோணத்தின் வெளிக்கோணம் எக்ஸ்னா வெளிக்கோணம், ஒரு பலகோணத்தின் வெளிக்கோணம் 20 டிகிரி எனில் டக்குன்னு சொல்லுங்க, உட்கோணம் எவ்வளோ இருக்கும்? 180 கழிச்சுக்கங்க. கேள்வி உட்கோணம்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உட்கோணங்களின் கூடுதல் யாருன்னு கேட்டிருக்காங்க. உட்கோணங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ எண் கண்டுபிடிச்சாதான் செய்ய முடியும். இப்போ எண் கண்டுபிடிச்சிடலாம். எண் ஈக்குவல் டு 360 by 20, ஆன்சர் 18. இது பக்கங்களின் எண்ணிக்கை. இப்போ உட்கோணங்களின் கூடுதல் வேணும் அப்படின்னா n-2 × 180, 16 × 180. அப்போ உட்கோணங்களின் கூடுதல் கிடைச்சிரும். சரியா? 16 × 180, n-2 × 180. இது உட்கோணங்களின் கூடுதல். எத்தனை வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த கணக்கு, ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் கீழே கொஞ்சம் 4 சம்மு போடுறேன், ஒரு இது போடுறேன். எது உட்கோணம் அல்ல என காண்க. பாருங்க, எது உட்கோணம் அல்லன்னு சொல்லணும். 150 டிகிரி, 105 டிகிரி, 108 டிகிரி, 144 டிகிரி. எது உட்கோணம் அல்ல? சரியா? எப்படி கண்டுபிடிக்குன்னு பாருங்க. 150 டிகிரி இது உட்கோணமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஒவ்வொன்றுக்கும் வெளிக்கோணம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. n = 360 by 30. என்ன வருதுன்னு பாருங்க, 12. ஓகே, இது உட்கோணம். வரக்கூடிய எண்ணிக்கையானது முழு நம்பராக இருக்கணும், இண்டிஜர்ஸில் இருக்கணும். இதே மாதிரி பாருங்க, n = 360 by 105லேருந்து கழிச்சுனா எத்தனை? 75. அடி போகுமான்னு பார்த்துக்கோங்க. இதை பாருங்க, 360 by 72. ஓகே, அடுத்தது 72 போகுமான்னு பார்த்துக்கோங்க. 5
அது போகுமா யோசித்து பாருங்கள். 360/36 10. இது அடி போகுது, இது அடி போகுது, இது மட்டும் இருந்துச்சு, அது போகாது. எனவே 105 ஒரு பலகோணத்தின் உட்கோணம் அல்ல. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன், ஒரு 4 டிகிரி கொடுத்து எது உட்கோணம் அல்ல அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது இப்போ ஒவ்வொன்றுக்கும் வெளிக்கோணம். அந்த வெளிக்கோணத்தை 360 வகுத்து பார்க்கணும். அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதாவது எண்ணிக்கை, எத்தனை எண்ணிக்கை ஒரு 12னா 12, இது 5, 10, இது இண்டிவிஜுவலில் வர்றது 8.5, 5.3 அப்படி ஏதாவது பாயிண்டில் வருந்துச்சுன்னா அது பக்கங்களாக இருக்காது, ஒழுங்கு கோணம் அல்ல. எனவே இது உட்கோணத்தின் அளவு அல்ல. சரியா? ஒரு கணக்கில் எல்லாமே புரிகிற மாதிரி கேட்பாங்க. ஒரு கணக்கு கொடுத்து அவ்வளவும் எல்லா கான்செப்ட் வர்ற மாதிரி கணக்கு. அடுத்து பாருங்கள், நீங்களே சொல்லி பாருங்கள், எது வெளிக்கோணம் அல்ல. இதே மாதிரி தான், எது வெளிக்கோணம் அல்ல. 36 டிகிரி, 45 டிகிரி, 50 டிகிரி. எது வெளிக்கோணம் அல்ல, எதெல்லாம் 360 வகுப்படுதுன்னு பாருங்கள். வெளிக்கோணம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்பருக்கு ஆஃப் கண்டுபிடிங்க. இது ஓகே, அடிப்படும். சரி, இது ஓகே, 360 அடிப்படும். ஓகே, அடுத்தது 360/45. இது ஃப்ராக்ஷனில் வராது. வருமா? சரி, வரும். போட்டு பாருங்கள். எப்படி 90 மேலே 90 நம்ம 4 அடி 8 போயிடும். 8 அழகாக வந்துடும். இதுவும் உண்டு. இதை பாருங்கள், 360/50 போகாது, 7 பாயிண்டில் வருது. இது வெளிக்கோணம் அல்ல. அப்போ 50 டிகிரி ஆனது வெளிக்கோணம் அல்ல. சரிதானா? உட்கோணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு 150 கழித்து வகுத்து பார்க்கணும். சரி, உட்கோணம் அல்லங்கிறதுக்கு 150 கழித்து பார்க்கணும். வெளிக்கோணம் அல்லன்னு சொல்கிறது அப்படியே வகுத்து பார்த்தோம்னா அது கரெக்டாக வடிபடிச்சுன்னா அது வெளிக்கோணம், அடிப்படலைன்னா அது வெளிக்கோணம் அல்ல. ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிக்கோணம் அல்ல, உட்கோணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், பலகோணத்தின் உட்கோணங்களின் கூடுதல். பலகோணத்தின் உட்கோணங்களின் கூடுதல், உட்கோணங்களின் கூடுதல், எக்ஸினுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. சீக்குவல் டு வெளிக்கோணங்களின் கூடுதலுக்கு உட்கோணங்களின் கூடுதல் சீக்குவல் டு ஐ. உட்கோணங்களின் கூடுதல், உட்கோணங்களின் கூடுதல் சீக்குவல் டு வெளிக்கோணங்களின் கூடுதலுக்கு 2 மடங்கு எனில் பக்கங்களின் எண்ணிக்கை அது என்னன்னு கேட்காங்க. கவனிங்க, திரும்ப ஒருக்க பாருங்க. உட்கோணங்களின் கூடுதலானது வெளிக்கோணங்களின் கூடுதலுக்கு 2 மடங்கு. வெளிக்கோணங்களின் கூடுதலுக்கு 2 மடங்கு அப்படின்னா எண் எத்தனை? உட்கோணங்களின் கூடுதலானது வெளிக்கோணங்களின் கூடுதலுக்கு 2 மடங்கு. வெளிக்கோணம் ஒவ்வொன்றும் எத்தனை? 360. அதனுடைய 2 மடங்கு எத்தனை? 720. அப்போ உட்கோணங்களின் கூடுதல் எங்கே 720 வர சான்ஸ் இருக்கு? 720 6 பக்கம். இந்த டேபிளை பார்த்தே சொல்லிடலாம். ஆன்சர் n = 6. இன்னொருக்க சொல்கிறேன், உட்கோணங்களின் கூடுதல் வெளிக்கோணத்தின் கூடுதலை போல் 2 மடங்கு. எல்லாத்துக்குமே வெளிக்கோணம் 360, அதனுடைய 2 மடங்கு 720. அப்போ பக்கம் எத்தனை? 6. இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. சரிதானா? அப்படி இல்லைன்னா ரெண்டையும் கூட்டினா 180 i + x. அப்போ எத்தனை? 30. எத்தனை டிகிரி வரும்? ஒவ்வொன்றும் வெளிக்கோணம் 30 டிகிரி வந்துடும். அதிலிருந்து கண்டுபிடிச்சி இந்த பக்கங்கள் எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தடு, ஈஸியான மெத்தட். அப்படின்னு செஞ்சுக்கோங்க. கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் படுத்துக்கோங்க. அடுத்த கேள்வி பண்ணுங்கள்.
பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணமானது வெளிக்கோணத்தை போல் 3 மடங்கு, வெளிக்கோணத்தை போல் 3 மடங்கு எனில் எண் எவ்வளவு, பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அங்கே கூடுதல் இருந்து பார்த்தோம். இங்கே ஒவ்வொரு உட்கோணமும் வெளிக்கோணத்தை போல் 3 மடங்கு. வெளிக்கோணம் எவ்வளவு? ஒவ்வொரு வெளிக்கோணம் வெளியே எழுதி போட்டிருக்கேன், அது ஃபுல்லாக உட்கோணம். எது 3 மடங்கு இருக்குன்னு பாருங்க. அது வெளியே இருக்கிறது மாதிரி 3 மடங்கு இருக்கணும். ஒவ்வொரு உட்கோணமானது வெளிக்கோணத்தை போல் 3 மடங்கு. ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இருந்தால் நம்ம டேபிளில் இருந்து செஞ்சிடலாம், எழுதிடலாம். இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறலாம். பாரு, உட்கோணம் எங்கே இருக்குது? 140. வெளிக்கோணம் 40 இருக்குது. அது வருமா? வராது. 120 தான் வரும். 45 45 இருக்குது. 3 × 45 எத்தனை வருது? 5 25 3 15 நிமிஷம் 135. இந்த இருக்குது. எத்தனை கோணம்? 8. பக்கங்களின் எண்ணிக்கை 8. இந்த டேபிளில் இருந்துன்னு சொல்லலாம். சரி சார், இந்த டேபிளில் இல்லாத கணக்கு எப்படி செய்கிறது பார்ப்போம். ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கு. அப்போ I கூட்டல் X = 180. 3x 4x = 180. x = 180/4 45 இல்லையா? 45. கேள்வி n = 360/45. ஏன்னா வெளிக்கோணம் பக்க சிக்கல் வெளிக்கோணம். 360/45 எத்தனை வரும்? 45 45 90 90 180 180 360. அப்போ 8. இல்லைடா அடி கொடுத்து பாரு. நான் சொன்னது 45 90 180, அதே 180னா என்னதான் 8. n = 8. சரிதானா? இது ஒவ்வொரு கோணம். இந்த டேபிளை கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டாலும் ஈஸி. இல்லை, இந்த ஃபார்முலா போடுங்க. அடுத்தது பாருங்கள். ஒரு பலகோணத்தின் வெளிக்கோணம் மற்றும் உட்கோணத்தின் விகிதம். வெளிக்கோணம் மற்றும் உட்கோணங்களின் விகிதம். வெளிக்கோணம் மற்றும் உட்கோணங்களின் விகிதம் 1:4. வெளிக்கோணம் மற்றும் உட்கோணங்களின் விகிதம். வெளிக்கோணம் மற்றும் உட்கோணங்களின் விகிதம் 1:4. அப்படியானால் பக்கம் என்ன, எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். வெளிக்கோணம் மற்றும் உட்கோணம். நான் மாற்றி சொல்கிறேன். உட்கோணம் மற்றும் வெளிக்கோணம். அப்போ என்ன வந்துடும்? 4:1. சரி, கேள்வி என்னது? பக்கம் என்ன? பக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 360/360 வெளிக்கோணம். இங்கே வெளிக்கோணம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 1 பங்கு. வெளிக்கோணத்தின் கூடுதல் எவ்வளவு? 360. இதே மாதிரி 4 பங்கு இருக்கணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள். வெளிக்கோணம் ஒவ்வொரு வெளிக்கோணத்தை மாதிரி 4 பங்கு உட்கோணம் இருக்கணும். அதாவது உட்கோணம் தான் அதிகமாக இருக்கணும். எங்கே உட்கோணம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் குறைய கூடிக்கிட்டே போகுதுன்னு பாருங்கள். 4 பங்கு இதாக இருக்கா? கடைசி பாருங்கள். 36 × 4 144 டிகிரி. அப்போ பக்கம் 10, எண் 10. இந்த டேபிளில் இருந்தும் சொல்லலாம். எண் 10. உட்கோணம் 1 பங்கு. சரி, வெளிக்கோணம் 1 பங்கு, உட்கோணம் 4 பங்கு. வெளிக்கோணத்தை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அது கடைசி உள்ளது உட்கோணம். 36ல் இது 1 பங்கு 36னா அது 4 பங்கு 144 வருது. அப்போ எண் 10. சரியா? அப்படிலாம் இல்லை. அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சு ஈஸியாக போட்டுருங்கன்னா அந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். இல்லை சார் அதை கண்டுபிடிக்க தெரியாதுன்னு சொன்னால் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு? I + x
I வந்து 4 பங்கு, I 4x. அப்போ இதில் போட்டிங்கன்னா 5x is equal to 180, x is equal to 180 by 5, 36. நமக்கு என்ன வேணும்? n equal to 360 by 36 is equal to 10. இப்படின்னு சொல்லலாம். டேபிள் தெரிஞ்ச டேபிள் அல்லது இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. சரி, அடுத்த கணக்கு பாருங்க. வெளி மற்றும் உட்கோணங்களின் வித்தியாசம். வெளி மற்றும் உட்கோணங்களின் வித்தியாசம், டிஃபரன்ஸ் 150 டிகிரி. வெளி மற்றும் உட்கோணங்களின் வித்தியாசம் ஈக்குவல் டு 150 டிகிரி. 150 டிகிரி நமக்கு தெரியும். ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. அடி கொடு. 2y is equal to 330 டிகிரி. I is equal to 115 டிகிரி. I is equal to 115 டிகிரி. சரி, சாரி மன்னிக்கணும். எவ்வளோன்னு பாருங்கள். I எவ்வளோ வருது பாருங்கள். ஒவ்வொரு உட்கோணங்கள 115. என்னம்மா? 165. ஒவ்வொரு உட்கோணங்களின் அளவு 165 டிகிரி. சரி, இது 165. மீது என்ன இருக்கும்? எக்ஸ் என்ன இருக்கும்? 15 டிகிரி. I 165 டிகிரி, எக்ஸ் எத்தனை? 15 டிகிரி. வருமா? எக்ஸு 15 டிகிரி. அப்போ என்ன வரும்? எண் கண்டுபிடிங்க. சொல்லி டக்குன்னு 360 15, 15 30, மீதி 6, 4 60, 14. எண் வந்து 14. இதில் போட்டுருங்க. 360 15, 15 30, மீதி 6, 4 15 60. ஆன்சர் 24 பக்கம். 24 பக்கம். இதில் என்னன்னாலும் கேட்பாங்க. நமக்கு கூடுதல் தெரியும், வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க. என்ன வருதுன்னு பா. எண் வந்து 24 டிகிரி. சரிதானா? ஏதாவது சந்தேகம்னா முதலே சொல்லிடுங்க. ஒருவேளை நீங்கள் என்ன நினைக்கிங்க, ஏன் I - x போட்டிங்க? அங்கே கொடுத்துருக்காங்க வெளிக்கோணத்துக்கும் உட்கோணத்துக்குள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் உட்கோணத்துக்கு வெளிக்கோணம் கொடுத்தாங்கன்னா x - ஐன்னு போடணும். அப்படி x - ஐன்னு போடும் போச்சில் எக்ஸு கிடைக்கும். எக்ஸு தான் 125. ஐ என்ன கிடைக்கும்? எக்ஸு 125. அது 125 கொண்டு 320 வைத்தா வகுப்படுமா? வகுப்படாது. எப்படி? 2ஆல் பெருக்கி பார்த்தா 320 வருமா? இல்லை. ஸோ அதனால் மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். வெளிக்கோணத்துக்கும் உட்கோணத்துக்குள்ள வித்தியாசம், உட்கோணத்துக்கும் வித்தியாசத்துக்கு 150 இருந்தால் ஐன்னு கிடைக்காது. இது எக்ஸுன்னு வரும். அப்படி எக்ஸுன்னு வந்துச்சுன்னா டைரெக்டாக டிவைட் பண்ணால் அது இன்டிஜர்ஸில் வராது. எனவே கொடுத்துருக்கிறது வெளிக்கோணத்துக்கும் உட்கோணத்துக்குள்ள வித்தியாசம். அது ரொம்ப முக்கியம். இது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க 2 தடவை. சரியா? ரைட். இங்கே வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த கணக்கில் உட்கோணம் வெளிக்கோணத்தை விட 130 டிகிரி அதிகம். நல்லா கவனிக்கணும். வெளிக்கோணம் உட்கோணத்தை விட 132 அதிகம். திரும்ப இருக்க. உட்கோணம் வெளிக்கோணத்தை விட 132 டிகிரி அதிகம். உட்கோணம் வெளிக்கோணத்தை விட 132 டிகிரி அதிகம். அப்படிங்க கொண்டு வாங்க. I - x is equal 132, I plus x is equal to 180. So 2i is equal to
2i இஸ் ஈக்குவல் டு, அல்லது இங்கேருந்து இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 2x கிடச்சிடும். இங்கேருந்து இங்கே செப்பரேட் பண்ணுங்கள், i கேன்சல் ஆகி 2x கிடச்சிரும். 2x இஸ் ஈக்குவல் டு 132 கழிங்க 48, x இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ நமக்கு n கேட்டிருந்தாங்கன்னா 360/24, 360/24 என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 24 12 24, 32 36, 30, ஆன்சர் 15. அப்படி தெரியலையா? 10 பக்கம் 240, மீதி 15. அப்போ எண் வந்து 15, பக்கங்களின் எண்ணிக்கை 15. திரும்ப ஒருக்க சொல்கிறேன், உட்கோணமானது வெளிக்கோணத்தை போல் 132 அதிகம். எனவே இப்படி போட்டிருக்கேன். திரும்ப எழுதி பாருங்கள். ஃபார்முலாலையும் செய்யலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபார்முலாலையும் எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு உட்கோணங்களின் கூடுதல் 1440 டிகிரி எனில் பக்கம் யாதுன்னு கொடுத்துருக்காங்க. பக்கம் யாது? உட்கோணங்களின் கூடுதல் 140, பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உட்கோணங்களின் கூடுதல் இந்த இருக்கு. உட்கோணங்களின் கூடுதல் சீக்குவல் 1440, n-2 சீக்குவல் 1440/180. ஆன்சர் 8 வருமா? 80, 8, 62, 8. n ஈக்குவல் டு 10. அப்படி இல்லை சார், இந்த இருக்கு. உட்கோணங்களின் கூடுதல் 1440, n வந்து 10. உங்களுக்கு அட்டவணை தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம். அட்டவணைலாம் பரீட்சையில் படிக்கணும். இப்போ படிக்க முடியும், எவ்வளோ தான் படிக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் திரும்ப எழுதி போதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த 1440 இந்த ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த 144 இதெல்லாம் ஈஸி. 144 ஞாபகத்தை வச்சுக்கலாம், டக்குன்னு ஆன்சர் வரும். ஓகே சார். எண் வந்து 10. கூடுதல் கொடுத்து எண் கேட்குறது. டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கலாம், இது ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். 2 பலகோணங்களின் பக்கங்களின் விகிதம். 2 பலகோணத்தின் பக்கங்களின் விகிதம் 5:6. உட்கோணங்களின் விகிதம் 24:25 எனில் ஒவ்வொரு பக்கமும் யாது? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இந்த கணக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் இருந்து தான் போக முடியும். சி 10, 12, 4 சரி, டி 5, 6. எப்போதுமே இந்த கணக்கில் லீஸ்ட்லேருந்து போங்க. இந்த மாதிரி சூஸ் பக்கங்களின் வீதம் கேட்டாங்க, லீஸ்ட் நம்பர் பாருங்கள் 5, அப்புறம் இதை பாருங்கள் எது லீஸ்ட்னு பாருங்கள். 5:6, 5, 6. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5, 6. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5, 6. அப்புறம் வெளிக்கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். வெளிக்கோணம் தான் இருக்குது. 5ஆல் வகுப்படும். 360/5. அடுத்து 6. 5ஆல் அடிப்பட்ட என்ன வரும்? எத்தனை வரும்? 8, 7, 35, 1, 72. 6 போட்டிங்கன்னா 10. 6 போட்டிங்கன்னா எத்தனைமா? 60 டிகிரி. இந்த ரெண்டையும் பாருங்கள். இது 5:4 வருதான்னு பாருங்கள். இந்த கண்டுபிடிச்சது வந்து வெளிக்கோணம். அதான் ரொம்ப சொல்கிறத கவனிங்க. இது பக்கம். இது வகுத்து பாருங்கள். வகுத்து பார்த்தா கிடைக்கக்கூடியது வெளிக்கோணம். நமக்கு உட்கோணத்தின் கூடுதல் கொடுத்து கேட்டிருக்காங்க. உட்கோணங்களின் கூடுதல் 24:25. 180 கழிங்க 108. 180 கழிச்சா 120. இதனுடைய ரேஷியோ 24:25 வருதான்னு பாருங்கள். 24:25 வருதா? இப்படி ஒவ்வொன்றா பார்க்கணும். அதனால் லீஸ்ட்டில் முதல்ல பாருங்கள். அதில் வந்துட்டு அப்படின்னா அதான் ஆன்சர். அது வரலையா அடுத்த லிஸ்ட்டு பார்க்கணும். சரிதானா? இப்போ 108 இப்போ 4ஆல் அடி போகுமா? போகும்.
ஈர்னாங்க 28, சாரி ஈர்னாங்க 8, மிச்சம் 2, 7 நாங்கள் 28, 7 தான் வருது. 2 6 நாங்கள் 7 ஆனால் நம்ம என்னம்மா 24:25 வரணும். இது வரல. அப்போ இதுக்கு நமக்கு வரல. அடுத்தாப்பில் 10:12 பார்ப்போம். இந்த 10 போட்டிங்கன்னா 36, இது 30. இது 36 30ல் 180 கழிச்சு பாருங்கள். 180 கழிச்சிங்கன்னா எத்தனை வரும்? 1144. வெரி குட். இது 150. இதனோட ரேஷியோ பாருங்கள். ரேஷியோ என்ன வரும்? 6 அடி கொடுத்து பாருங்கள். 6 அடி கொடுத்தீங்கன்னா 6 12 நிமிஷம் 2 6 நாங்கள் 24, இது 25. ஸோ ஆன்சர் கரெக்டு. அப்போ ஆன்சர் சி. திரும்ப ஒருக்க பார்க்கிங்களா? பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே 5 ஸ்டாரில் தான் இருக்குது. உட்கோணங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 24:25. பக்கம் கொடுத்ததுனால நம்ம வெளிக்கோணம் கண்டுபிடிச்சிடலாம். வெளிக்கோணம் கண்டுபிடிச்ச பிறகு உட்கோணத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ரேஷியோ கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல கணக்கு கொஞ்சம் கேட்டிருக்காங்க, தெளிவாக ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எது உட்கோணம் அல்ல, எது வெளிக்கோணம் அல்ல, அல்ல இந்த மாதிரி விகிதம் கொடுத்து பக்கங்களின் விகிதம் கொடுத்து உட்கோணங்களின் விகிதம் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க, பக்கங்கள் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? எது கரெக்டுங்கிறத போட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப முதல்ல அப்படி தான் பார்க்க கஷ்டமாக தெரிஞ்சு போக போக என்ன செஞ்சுக்கலாம். அந்த கணக்கை திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரே ஒரு கணக்கு. ஒரு அருங்கோணத்தின் கோணம் ஏடிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அருங்கோணத்தின் ஏடிபி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? எப்படி பார்ப்போம். இது ஒரு அருங்கோணம். நான் இங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. எல்லாமே பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஏபிசிடி எப்படி குறிக்கணும் பாருங்கள். நான் இங்கேருந்து குறிச்சு எப்படி தான் குறிச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் குறிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து கூட குறிச்சிக்கோங்க. ஏடிபி இந்த கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பார்ப்பா, இந்த ஏடின்னு சொன்னதுனால இது கரெக்டாக 2ஆக பிரிக்கி இது மையத்தின் வழியாக செல்லும். எனவே எல்லா பக்கமும் ஏயாக இருந்தால் இது 2A. அது ரொம்ப முக்கியம். இது 2A. சரிதானா? ரைட். அடுத்தது அருங்கோணம்னு கொடுத்ததுனால அருங்கோணத்தில் ஒவ்வொரு உட்கோணமும் 120 டிகிரி இருக்கும். ஒவ்வொரு உட்கோணத்தின் டிகிரி இருக்கும், 120 டிகிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்கேன். அதனால் இது 90 டிகிரி. சரிதானா? இது 90 டிகிரி. அப்போ இது எவ்வளோ இருக்கும் சொல்லிடலாம். இது 90 டிகிரிமா. அருங்கோணத்தினுடைய உட்கோணம் 120 டிகிரி. இது ஏ, இது ஏ. அருங்கோணத்தின் உட்கோணம் 120 டிகிரி. இந்த ரெண்டு சமமாக இருக்குது. அப்போ இந்த கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். கூட்டினா ரெண்டு எத்தனை 300. இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. கூட்டினா 180 டிகிரி, மீதி 60. அப்போ இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 90 அப்படின்னு சொல்லலாம். இது 90னால இது 30. சரி, இது 90. கவனிங்கம்மா, இது 90, இது 30, இது 30 எப்படின்னு பார்ப்போம். ஏ 30 டிகிரி, இது 30 டிகிரி. அப்போனா இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும்? நான் ட்ரினாமினி இடத்த மட்டும் சொல்லியிருக்கேன். இது 30, இது 30, 90. சரி, 120, இது 90. இது என்ன இருக்கும்? யாராவது? இது 90. உங்களுக்கு டைம் தரேன். இது 90, இது ஏ. அது ஒத்துக்கொள்வீங்களா?
எல்லாமே ஏ தானப்பா. இது ஏ, இது 90, இது 2a. எப்போ இதை மாதிரி 2 மடங்கு இருக்கும்? இது 30 டிகிரியாக இருக்கும் போச்சில் 30 டிகிரிக்கு எதிர்கோணம் ஏ ஒரு பக்கம்னா இது என்ன கிடைக்கும்? 2a. அப்போ இது ஆன்சர் 30 டிகிரி. குறிச்சிக்கோங்க, சொல்கிறது புரிஞ்சா நான் சொன்னது? இது 90 டிகிரிமா, இது ஏ, இது 2a, இது ஏ, இது 2a, இது கர்ணம். கர்ணம் எப்போ 2 மடங்காக இருக்கும்? 30 டிகிரியில் 2 மடங்காக இருக்கும். அதனால இது 30 டிகிரி. அப்போ இது எத்தனை டிகிரி யாராவது சொல்லுங்க டக்குன்னு? 60 டிகிரி. சரியா? 2 மடங்கு, இது 1 மடங்கு. அப்போ இது எவ்வளவு? 30 டிகிரி. மற்ற எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். இது 90 டிகிரி, இது 1 மடங்கு, இது 2 மடங்கு, இது √3 மடங்கு. ஸோ இது 30 டிகிரி. அப்படி ஈஸியாக ட்ரிக்னாமெட்ரி சொல்லிக் கொடுக்க வச்சுன்னா முதல் மெத்தடில் சரி இந்த கடைசியில் டிஸ்டன்ஸில் கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக்குரிய யாரும் பார்க்கலன்னா உயரங்களும் தூரங்களும் முக்கோணியலில் பட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், வணக்கம். அடுத்த வீடியோவில் சர்க்கிள், வட்டம் இதை பற்றி பார்ப்போம். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது மனப்பாடம் பண்ண வேண்டாம். நான் சொன்ன அந்த இதே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிடும். இது ஒரு மந்திரம் மாதிரி தான். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், அப்படியே மனசுக்குள்ளே ஆயிரும். அதனால் மீண்டும் மீண்டும் செஞ்சு பாருங்கள். எந்த எஸ்எஸ்சி போட்டாங்க, ஸோ எஸ்எஸ்சி இப்போ 12th முடித்தவங்க எஸ்எஸ்சி படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த நான் சொல்லிக் கொடுக்க கான்செப்ட் எஸ்எஸ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாருங்கள். வாழ்க வளமுடன்.